ஹலோ வணக்கம். சுகர்காரங்க எல்லாருமே ஜென்ரலாக வந்து சுகர் டெஸ்ட், பிளட் சுகர் டெஸ்ட் மட்டும் ஒன்று ஃபாஸ்டிங்கோ இல்லைன்னா போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டு 1.5 hours to 2 hours கழிச்சு எடுக்கிறாங்க. பட் அது மட்டும் பத்தாது. ஏன்னா அது என்ன காட்டுதுன்னா, அன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ மெஜாரிட்டி ஆஃப் இது அந்த ஃபுட்டோட இதை வச்சு தான் குளுக்கோஸ் லெவல் காட்டும். ஒரு நாள் நீங்கள் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம், அப்போ கொஞ்சம் சுகர் லெவல் நிறைய காட்டும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் குறைச்சலாக காட்டும். அதை வச்சு இது நிறைய பேருக்கு வந்து மிஸ்லீடிங்காக இருக்கும். அதனால் எவ்ரிபடி அந்த சுகர் இருக்குன்னு டவுட் இருந்தாலே அவங்க வந்து ஒரு 3 months ஆவரேஜ் சுகர் இருக்கு, HbA1cன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வந்து டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிட்டு, அது ரொம்ப ஒரு 500 உள்ளதாக இருக்கும், சீப்பு தான். அது நீங்கள் ஒன்ஸ் இன் 3 months பார்த்துக்கோங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ரைட்டா? உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கா, இல்லை டயபெட்டிஸு வரப்போதா, இனிமேல் ப்ரீ டயபெட்டிக்கா, இல்லை டயபெட்டிக் ஆல்ரெடி வந்துடுச்சா, நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையா, உங்களுடைய டயபெட்டிஸ் ப்ராப்பர் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா, இத்தனை விஷயத்த உங்கள் ஜாதகத்தையே கண்டுபிடிக்கிற மாதிரி எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? அதனால் ஒன்ஸ் இன் 3 months HbA1c நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்கள் டாக்டர்கிட்ட காட்டி அதை வந்து அசஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அது கூடிய வரைக்கும் 6.5க்கு கீழே இருந்ததுன்னா யூஆர் நார்மல், 7க்குள்ளே இருந்தால் நல்ல கண்ட்ரோல், 8, 9, 10 எல்லாம் போகுதுனாக்கா யூஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா டேஞ்சர். ஓகேங்களா?